ஏன்பா பாருங்க இந்த எஸ்ஐஆர்ல 97 லட்சம் வாக்கு தூக்கிட்டாங்களப்பா. இப்போ இது தெரிஞ்சிருந்து எனக்கு என் ஓட்டு இருக்கா இல்லையான்னு நினைச்சு ஒரே பயமா இருக்கு. சரி அதை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போனாலும் ஓபன் ஆகி தொலைய மாட்டேங்குது. இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு, எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு எளிமையான வழி ஒண்ணு சொல்றேன். ஏன்னா நீ சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் நம்ம போய் பார்த்தாலும் இப்பவும் பீகாரோட தரவு தான் அந்த இடத்துல காட்டுது. பல நேரங்கள் இந்த வெப்சைட் ஓபன் ஆகுறதுக்கே மண்டகாயுது. அதனால இதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழி என்னன்னா, உன் போன்ல பிளே ஸ்டோர் ஆப்புக்கு போ. பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணனா அங்க ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஒன்னு இருக்கும். போன்லயே வந்துருமா? போன்லயே வந்துரும். அந்த ஓட்டர் ஹெல்ப் லைன் அந்த அப்ளிகேஷன் போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணனா அதுல நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்றது கேட்கும். இல்ல நம்ம மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ண வேணாம் அப்படின்னாலும் ஸ்கிப் லாகின் அப்படி இருக்கும். நம்ம லாகின் பண்ணாமலே உள்ள போலாம். ஸ்கிப் லாகின் உள்ள போயிட்டு அங்க போனோன்னா சர்ச் ஆப்ஷன் கேட்கும். சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி காட்டும். அதுல நம்ம கிளிக் பண்ண உடனே ஒரு 4 பாக்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அதுல எபிக் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அங்க என்டர் யுவர் எபிக் நம்பர், இந்த இடத்துல நம்மளோட எபிக் நம்பரை நம்ம டைப் பண்ணிட்டோம்னா டைப் பண்ணிட்டு கீழே சர்ச் ஆப்ஷன் சர்ச் கொடுத்தோம்னா நம்மளுடைய ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம் அதுல வந்துடும். நம்மளுடைய ஓட்டர் ஐடி டீடைல் பாகம் மீன் வரிசைன்னு எல்லாமே தரவா அதுல வந்துடும். வரலனா ஒருவேளை நம்மளுடைய ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னா நோ ரிசல்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். அப்படி வந்ததுன்னா நம்ம ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஏதோ ஒரு பிழையோ ஏதோ ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்னு சொல்லி இதோட அர்த்தம். சரி, இப்ப நான் போய் சர்ச் பண்றேன், என்னோட ஓட்டு ஐடி வருது, எல்லாம் ஓகே. ஒருவேளை வரலனா வராதவங்க என்ன பண்ணணும்? யாருக்கு வரலையோ அப்பதான் அந்த 11 ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு ப்ரூஃப் அவங்க இந்த இடத்துல கொடுத்தாகணும். இப்போ நம்மளுடைய பர்த் சர்டிபிகேட்டோ நம்மளுடைய 10th டிகிரி சர்டிபிகேட் பாஸ்போர்ட் இது மாதிரியான ஆவணங்களை வந்து அந்த டைம்ல இதுல ஏதாவது ஒரு ஆவணங்களை அந்த இடத்துல அவங்க கொடுத்து அவங்களுடைய வாக்குரிமையை திரும்ப பெறுறதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க. அது எப்ப கொடுப்பாங்க, எப்ப போய் பண்ணணும்? அது தேர்தல் ஆணையம் அதுக்கான தேதி எந்த வழிமுறையில செய்யணும் அப்படிங்கறத அந்த டைம்ல தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம பேட்டை டிவி சார்பில் அப்பவும் ஒரு வழிகாட்டல் வீடியோ போடுவோம். அதனால இந்த இடத்துல ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய இந்த டிராஃப்ட்ல நம்மளுடைய பெயர் வந்ததா அப்படிங்கறத சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அஜாக்கிரதையா இருந்துடாம, அதே மாதிரி நம்ம அக்கம் பக்கம் வீடுகள்ல வயசானவங்க இருப்பாங்க, எழுத படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் இதுல இடம் பெற்றதா அப்படின்றத அதையும் செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இது மாதிரியான பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டுதான் பல இடங்களை தாமரை மலர வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சதி நடக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய வாக்குறுதியை உரிமை செய்ய வேண்டியது இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்க நண்பர்களும் எனக்கு ஓட்டு ஐடி வந்துருச்சான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.